வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் 4 புதிய அரசு கலைக்கல்லூரிகள் விரைவில் தொடங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பயங்கரவாதிகள் பயிற்சி தொடர பாகிஸ்தான் பாதுகாப்பு அளித்துள்ளது. காங்கிரஸ் எம்பி சசி தரூர் குற்றச்சாட்டு. பெரியாருக்கு சாதிச்சாய பூச முயலும் அரசியல் கட்சிகள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சாடல். டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளித்த உச்சநீதிமன்றம். அரசு தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று நீதிமன்றம் முடிவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் 4 புதிய அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 26ஆம் தேதி 11 புதிய அரசு கலைக்கல்லூரிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதையடுத்து கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் உயர்கல்வி பெறும் வகையில் 2025-26ஆம் கல்வியாண்டில் 4 புதிய கல்லூரிகள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அதன்படி வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பத்திலும், திருச்சி மாவட்டம் துறையூரிலும், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலும், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்திலும் புதிய கலைக்கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1120 கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி பெறவுள்ளதாக கூறப்படுகிறது. பயங்கரவாதத்தின் புகழிடம் பாகிஸ்தான். பயங்கரவாதிகள் பயிற்சியை தொடர பாதுகாப்பு அளிப்பதாக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையில் எம்பிக்கள் குழு ஆபரேஷன் சிந்தூர் பற்றி எடுத்துரைக்க கொலம்பியாவில் உள்ள பார்லிமெண்ட் உறுப்பினர்களை சந்தித்து பேசினர். அப்போது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானை தாக்கிய பிறகு பாகிஸ்தானில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு இந்தியா இரங்கலை தெரிவித்தது. பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி தொடர பாகிஸ்தான் பாதுகாப்பான புகலிடத்தை வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானின் அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களிலும் 81% சீனா வழங்கியுள்ளது என கூறினார். பாதுகாப்பு என்பது ஒரு கண்ணியமான செயல் என்று தெரிவித்தார். பாகிஸ்தான் ராணுவ உபகரணங்களை பாதுகாப்பிற்காக உபயோகப்படுத்தாமல் பயங்கரவாத தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்படுகிறது என கூறினார். மேலும் இந்தியா போரில் ஆர்வம் காட்டவில்லை என்றும் அவர்கள் போரை நிறுத்தினால் இந்தியாவும் நிறுத்துவதாக தெரிவித்தார். பெரியாருக்கே சாதிச்சாயம் பூச முயற்சிப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் அழைத்து பாராட்டி பரிசீலித்துள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான பரிசீலிப்பு விழா 3 கட்டங்களாக நடக்க உள்ள நிலையில் முதற்கட்டமாக சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் பரிசீலிப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கி உரையாற்றினார். நீட்டை தாண்டி இந்த உலகம் மிக பெரியது என்றும் ஜனநாயக கடமை ஆற்றுங்கள் என்றும் மாணவர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கினார். தொடர்ந்து போதைப் பொருளை போன்று சாதி மதத்தையும் ஒதுக்கி வைக்க வேண்டும். சாதி மத பிரிவினை சிந்தனை உங்களை பிரிவுபடுத்த கூடாது என கூறினார். இதையடுத்து பெரியாருக்கு சாதிச்சாயம் பூச முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்ற அரியலூர் மாணவி சோபியாவுக்கு வைர காதணியை பரிசாக அளித்தார். அதேபோல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 599 மதிப்பெண்கள் பெற்ற மாணவி ஓவியாவுக்கு பரிசு வழங்கி கௌரவித்தார். படிப்புல சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதான் மறுக்கல. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி, ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள்.
டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு தற்காலிகமாக அனுமதி அளிப்பதாக அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி இந்தியா, சீனா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பர வரியை அறிவித்தார். டிரம்ப் அரசின் இந்த நடவடிக்கையால் அமெரிக்க பொருளாதாரம் சீர்குலைந்து விட்டதாக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. இதனை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை நடத்தியது. அப்போது அதிபரின் அவசர தீர்மானத்தை நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என அதிபர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை நிராகரித்து அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம் உலக நாடுகளின் மீதான பரஸ்பர வரி விதிப்புக்கு தடை விதித்தது. இதனை வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் கடுமையாக விமர்சனம் செய்தார். மேலும் இந்த தீர்ப்பை எதிர்த்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வரி விதிப்பு முறையில் அவசர நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு தற்காலிகமாக அனுமதி அளிப்பதாக உத்தரவிட்டது. பாமகவில் நிலவி வரும் குடும்ப பிரச்சனையை தொடர்ந்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். பாமக மீது நிறுவனர் ராமதாஸ், அவரது மகன் மற்றும் அக்கட்சியின் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார். இந்த நிலையில் சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் அன்புமணி ராமதாஸ் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த ஆலோசனை கூட்டமானது இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கட்சியின் மாநில, மாவட்ட நிர்வாகிகளுடன் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகம், மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வது மற்றும் கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்த உள்ளார். தொடர்ந்து கட்சியின் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை அன்புமணி ராமதாஸ் வழங்க உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவால் தனித்து நின்று சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியாது என்று நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். விருதுநகரில் நாம் தமிழ் கட்சி பாசறைகளின் மாநில, மண்டல, மாவட்ட மற்றும் தொகுதி பொறுப்பாளர்களை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் யாத்திரை சென்றது குறித்து விமர்சனம் செய்து பேசினார். மேலும் பாஜகவால் தனித்து நின்று சட்டமன்ற உறுப்பினர்களை பெற இயலாது என்றும் திராவிட கட்சிகளின் துணையோடுதான் பெற முடியும் என கூறினார். பாமகவில் நிலவி வரும் பிரச்சினை குறித்த கேள்விக்கு அது தொடர்பாக பதில் கூற விருப்பமில்லை என தெரிவித்தார். எல்லா மற்ற கட்சிகள்லாம் ஒன்னா நின்னா திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க. அதுல இல்ல, ஒன்னா நின்று தான் வீழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன். நான் தனியா ஒன்னா நின்று திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் நீங்க வீழ்த்த முடியாத பெரிய கோட்டையோ ஒரு இதோ எல்லாம் ஒன்றும் கிடையாது. திருப்பி நான் திறம்பாருங்க. ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றாரு, உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லடா. இது ஏமாத்துறது. எதிர்கட்சி தலைமையை கூட வர முடியாத அளவுக்கு கட்சி தோத்துருக்கலாம். பல இடங்கள்ல கட்டுத்தொகை இழந்தது இருக்குல்ல அந்த கட்சிக்கு. அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? வீழ்த்த முடியாதுன்னு ஒண்ணும் இல்ல. உயர்ந்த நோக்கம், உயர்ந்த தத்துவம், கடுமையான உழைப்பு, கோட்பாடு இருந்தா வீழ்த்தலாம். திமுக இதெல்லாம் எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, நீங்க சொல்றீங்களே. ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெல்லுமா? ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் தானே, பெரிய தலைவர் தானே. அவர் தொகுதியில அவர் நிக்கிற இடத்துல வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்லுவாரா? பதில் இருக்கா உங்ககிட்ட? பதில் இருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கே காசு இவங்க கொடுத்து சொல்றாரு. என்னன்னு பெரிய ஆட்சி, ஒரு நேர்மை, பெரிய கூட்டணி, வலிமை உங்க விரும்பி கொடுக்குறாங்களா? வாக்குக்கு விலை இருக்கு. 500 ரூபாய்க்கு போட மறுக்கிறாங்க அப்படின்னா 1000, 1000க்கும் தயங்குறாங்கன்னா 2000. இங்க என்னன்னு நீங்க நல்லா விளங்கிடணும். ஒரு அதிகாரி தவறா இருக்காருன்னா நீக்கிட்டு நேர்மையான அதிகாரியே போடலாம். புரியுது நினைக்கிறேன். ஒரு அமைச்சர் தப்பா இருக்காருன்னா அவரை பதவியில வச்சுட்டு வேற நல்ல அமைச்சரை போடலாம். ஆனா இங்க எல்லாமே தப்பா இருக்கு. ஒரு கிணறுல நச்சு நீர் இருந்ததுன்னா, விஷ நீரா இருந்ததுன்னா, அது கெட்டு போச்சுன்னா அது இறச்சி ஊத்திட்டு வேற தண்ணியை ஊற விடலாம். ஒரு ஏரி விஷமாயிருச்சு, நஞ்சாயிருச்சுன்னா அந்த ஏரி தண்ணீர்லாம் வெளியேற்றிட்டு வேற தண்ணீரை நிரப்பலாம் அல்லது சரி பண்ணலாம். கடல் நஞ்சாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தங்க நகை கடன் குறித்து மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய நடைமுறைகள் அபத்தமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தலைமை தாங்கி மாவட்டத்தில் எவ்வாறு மத்திய அரசின் திட்டங்கள் நடைபெற்று வருகிறது என கேட்டறிந்தார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துரை வைகோ, நவாஸ்கனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
மேலும் மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் அரசு பல்துறை அதிகாரிகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எம்பி கார்த்தி சிதம்பரம், பாமகவில் நிலவி வரும் பிரச்சினை குறித்த கேள்விக்கு அது அவர்களது குடும்ப பிரச்சினை, அதில் கருத்து கூறுவது தவறு என பதிலளித்தார். கமலஹாசன் விவகாரம் குறித்த கேள்விக்கு எல்லா மொழிகளுக்கும் சரித்திரமும் உள்ளது, காவியமும் உள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து 100 நாள் வேலை திட்டத்தில் நிதியை குறைத்துள்ளதாகவும் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்படும் எனவும் கூறினார். மேலும் தங்க நகை கடன் வாங்குவதற்கு மத்திய அரசு தற்போது அறிவித்துள்ள புதிய நடைமுறைகள் அபத்தமானது என தெரிவித்தார். ஆய்வு செய்தோம். மத்திய அரசாங்கம் நிதி தமிழ்நாட்டுக்கு சில திட்டங்களுக்கு தராததால் சில திட்டங்களில் தாமதம் இருக்கிறது. குறிப்பாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அவர்கள் நிதியை குறைத்திருக்கிறார்கள் இந்திய அளவில். அதில் இந்திய அளவில் குறைத்திருக்கிறதுனால இனிமேல் சராசரியாக ஒவ்வொரு அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்பி இருப்பவர்களுக்கு ஒருவருக்கும் சராசரி குறைந்த நாட்கள் தான் இந்த வருகின்ற ஆண்டில் வேலை கிடைக்கும். அது பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. சார், ஃபேமிலி ப்ராப்ளம் பற்றி நான் என்ன சார் சொல்கிறது? இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ, இட்ஸ் அ பர்சனல் இன்டர்பர்சனல் ஃபேமிலி இஷ்யூ. அதை பற்றி எனக்கு ஒன்றும் கருத்து ஒன்றும் கிடையாது. இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. அதை சொன்னேன், அதை நான் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவே பார்க்கல. அது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளமாகவோ ஒரு அரசியல் சித்தாந்த கருத்து வேறுபாடாக நான் பார்க்கவில்லை. அது ஒரு குடும்ப பிரச்சனையாக தான் பார்க்கிறேன். அது மற்றவர்களுடைய குடும்ப பிரச்சனையை பற்றி நான் எப்படி கருத்து சொல்வது? வந்தவாசியில் நடைபெற்ற ஜமாபந்தி நிறைவு விழாவில் சான்று கேட்டு விண்ணப்பித்த மாணவனுக்கு முதல் பட்டதாரிக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1434ஆம் பள்ளி வருவாய் தீர்வாய அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக பட்டியலின வகுப்பை சேர்ந்த நாராயணன் என்பவர் தனது மகன் பிரேம்குமாருக்கு முதல் பட்டதாரி சான்று நிராகரிக்கப்பட்டது குறித்து வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கேள்வி எழுப்பினார். மேலும் அவரது மகனுக்கு முதல் பட்டதாரி சான்று வழங்க வேண்டும் என வட்டாட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தகவலிருந்து வந்த வருவாய் தீர்ப்பாய அலுவலர் செந்தில்குமார் பேச்சுவார்த்தை நடத்தி சான்று வழங்க ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார். இதையடுத்து ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் மாணவனுக்கு முதல் பட்டதாரி சான்றிதழை வழங்கினார். இதில் நகரமன்ற தலைவர் ஜலால், நகர திமுக செயலாளர் தயாளன், ஒன்றிய திமுக செயலாளர்கள் பழனி, பெருமாள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அருகே சொத்து பிரச்சினை காரணமாக அண்ணனை வெட்டிய தம்பியை கோட்டச்சேரி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த கோட்டச்சேரி பகுதியை சேர்ந்த பிரிட்டோ என்பவர் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக வசித்து வருகிறார். இவருக்கு அமலா அகஸ்டின் என்ற ஒரு சகோதரர் உள்ளார். பெற்றோர்களின் சொத்து தொடர்பாக சகோதரர்கள் இருவரும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இவர்களின் தாய் அமலா அகஸ்டினிடம் சொத்துக்கும் உனக்கும் சம்மதம் இல்லை என எழுதி வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் சகோதரர் பிரிட்டோ தனியாக வீட்டில் இருக்கும் போது வீடு புகுந்து மண்வெட்டியால் வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த பிரிட்டோ சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவலறிந்து வந்த கோட்டுச்சேரி காவல்துறையினர் அமலா அகஸ்டினை கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தில் மக்களுக்கு பயன் தரும் வகையில் 500 வகையான மரங்களை நட்டு அப்பகுதி இளைஞர்கள் நீர் ஊற்றினர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியம் புது மரக்காணம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடங்களில் சுமார் 50 வருடங்களுக்கு முன்னதாக மாமரங்கள் நடப்பட்டு தற்போது அதில் மாங்கனிகள் செழித்து அப்பகுதி மக்களுக்கு பயன்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புது மரக்காணம் இளைஞர்கள் ஏற்பாட்டில் அரசுக்கு சொந்தமான சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் மரங்கள் நடும் பணி நடைபெற்றது. இதில் மா, தென்னை, கொய்யா போன்ற 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இளைஞர்கள் நட்டு நீர் ஊற்றினர். இந்த பணியினை ஒன்றிய கல்விக்குழு தலைவர் நெடுஞ்செழியன் தொடங்கி வைத்து இளைஞர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஒன்றிய துணைத் தலைவர் விஜயலட்சுமி, கவுன்சிலர் சிவசக்தி, தலைவர் மணி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மது பழக்கத்தினால் ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாக காவல் ஆய்வாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி கோமஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த கருப்புசாமி என்பவர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அவர் மதுவிற்கு அடிமையாகி
மது பழக்கத்திலிருந்து மீள சிகிச்சை மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சிகிச்சைக்கு சென்று வந்த பின்பும் மது பழக்கத்திற்கு அடிமையாகியதால் குடும்பத்தில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 10 நாட்களாக வேலைக்கு செல்லாமல் மன உளைச்சலில் இருந்துள்ளார். இதையடுத்து கடந்த மாதம் 21ஆம் தேதி விஷம் குடித்து தற்கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் கருப்பசாமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மது பழக்கத்தினால் ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாக காவல் ஆய்வாளர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியில் திடீரென பலத்த காற்று வீசியதால் சொகுசு கார் மீது ராட்சச மரம் சாய்ந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசியில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சிவகாசி பகுதியைச் சேர்ந்த பிரேமானந்த் என்பவர் தென்காசி பஜார் வீதியில் தனது காரை நிறுத்திவிட்டு டீ குடிக்க சென்றுள்ளார். இந்த நிலையில் இவர் கார் மீது 25 ஆண்டுகள் பழமையான பன்னீர் ராட்சச மரம் சரிந்து விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. பின்னர் மரத்தை அகற்றும் பணியில் மீட்பு பணியினர் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் பலத்த காற்று காரணமாக மரங்கள் ஆங்காங்கே சாய்ந்து விழுவதால் அவ்வப்போது மின்தடை ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நீலகிரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. நீலகிரியில் கடந்த 6 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டம் முழுவதும் 130க்கும் மேற்பட்ட மரங்கள் சாலையில் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மாவட்டத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல் கூடலூர், பந்தலூர் பகுதிகளிலும் கனமழை பெய்துள்ளது. 6 நாட்களாக பெய்து வரும் மழையால் ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆரூற்றுப்பாறையில் மரம் முறிந்து விழுந்ததால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக இதுவரை 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் மே 24ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. இதையடுத்து இடைவிடாது பெய்த மழையால் இடுக்கி, கண்ணூர், காசர்கோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் பெய்த மழை காரணமாக இடுக்கி மாவட்டத்தில் உள்ள 9 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. மேலும் மழையால் இதுவரை 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கனமழை தொடர்ந்து நீடிப்பதால் அனைத்து துறை அதிகாரிகளும் கண்காணிப்பு மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அணைகளின் நீர் இருப்பையும் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். ஆத்தூர் அருகே உள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் திருத்தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் திருத்தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவையொட்டி கடந்த 21ஆம் தேதி சுவாமிக்கு சக்தி அழைத்தல், காப்பு கட்டுதல், பால்குடம் எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 40 அடி உயரம் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. மேளதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். தேர் திருவிழாவில் ராமநாயக்கன் பாளையம், தென்னங்கோடி பாளையம், கல்பகனூர், கொத்தாம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இனி வருவது உலக செய்திகள். ஈரானை தற்போது தாக்க வேண்டாம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் தாக்க உள்ளதாக தகவல்கள் வெளியானது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா ஈரானுடன் அணு ஆயுதம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகுவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் ஈரானுடனான பிரச்சினை முடிவுக்கு வரும் நேரத்தில் ஈரானை தாக்குவது பொருத்தமற்றது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் ஈரான், அமெரிக்கா இடையே அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. ஆனால் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான சர்ச்சை இன்னும் நீடிப்பதாக கூறப்படுகிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் நிராகரிக்கப்பட்டால் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி செய்து வருகிறார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உக்ரைன் ஏற்றுக்கொண்டது. ஆனால் ரஷ்யா எந்த பதிலும் அளிக்காமல் மௌனம் காத்து வந்தது.
இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நிராகரிக்கப்பட்டால் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்தது. இதையடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்க துணை தூதர் ஜான் கெக்லி இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ளார். அதில் உக்ரைனில் அமைதியை உருவாக்க ரஷ்யாவுடன் அமெரிக்கா இணைந்து பணியாற்ற விரும்புவதாக தெரிவித்தார். அதே சமயம் ரஷ்யா மீண்டும் உக்ரைனில் ஆக்கிரமிப்பை தொடர்ந்தால் அமைதி பேச்சுவார்த்தைகளில் இருந்து பின்வாங்கி ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிக்க வாய்ப்புள்ளதாக அமெரிக்க துணை தூதர் ஜான் கெக்லி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். இறுதிப் போட்டிக்கான தகுதி சுற்றில் குஜராத், மும்பை அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்துகின்றன. 10 அணிகள் இடையிலான 18வது IPL தொடர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது. இதில் பஞ்சாப் மாநிலம் முல்லாப்பூரில் இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் மோதுகிறது. சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் அணி 9 ஆட்டங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 18 புள்ளிகள் பெற்று 3வது முறையாக பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்துள்ளது. நடப்பு சீசனில் இவ்விரு அணிகளும் ஏற்கனவே 2 முறை சந்தித்து உள்ளன. இவ்விரு அணிகளும் இதுவரை 7 முறை நேருக்கு நேர் களம் கண்டுள்ளனர். இதில் குஜராத் 5 ஆட்டங்களிலும் மும்பை 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 8,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 200 ரூபாய் உயர்ந்து 71,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 77,848 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 230 புள்ளிகள் குறைந்து 81,402 புள்ளிகள் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 77 புள்ளிகள் குறைந்து 24,756 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 4 புதிய அரசு கலைக்கல்லூரிகள் விரைவில் தொடங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பயங்கரவாதிகள் பயிற்சி தொடர பாகிஸ்தான் பாதுகாப்பு அளித்துள்ளது. காங்கிரஸ் MP சசி தரூர் குற்றச்சாட்டு. பெரியாருக்கு சாதிச்சாய பூச முயலும் அரசியல் கட்சிகள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சாடல். டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளித்த உச்சநீதிமன்றம். அரசு தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று நீதிமன்றம் முடிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் TV என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.